வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளுடன். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் தாரணி தங்கராஜா, டில்ஷாட் தேவதாசன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி கட்டுநாயக்க அதிவேக வீதியில் நடைபவனி. பிளியந்தலையில் தொழிற்சாலையிலிருந்து கசிந்த வாயு அமோனியா என அடையாளம். இந்தியாவில் புகழ்பெற்ற பாலிவுட் பாடகர் மன்னா தே காலமானார். எதிர்வரும் 27ஆம் திகதி இடம்பெறவுள்ள கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக வீதியின் அங்குரார்ப்பண நிகழ்வை முன்னிட்டு இன்று நடைபவனி ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் இடம்பெற்றது. 25.8 கிலோமீட்டர் நீளமான கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக வீதியில் இடம்பெற்ற நடைபவனியில் ஜனாதிபதி பாலேகுட பகுதியில் வைத்து இணைந்து கொண்டார். கடந்த 22ஆம் தேதி முதல் இந்த அதிவேக வீதியை பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் நேற்று முன்தினமும் இன்றும் கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக வீதியில் பல்வேறு போட்டிகளும் இசை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. இந்த நடைபவனியை ஏற்பாடு செய்திருந்தது துறைமுகம் மற்றும் பெருந்தருக்கள் திட்ட அமைச்சர் நிர்மல கொத்தலாவட மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்டோர் இந்த நடைபவனியில் கலந்து கொண்டிருந்தனர். මේක දාලා බලන්නකෝ පේන්නේ නැහැ කොහොමද පිච්චිලා වගේ. இது பிளியந்தலையில் விஷவாயு வெளியானமையினால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு ஓர் எடுத்துக்காட்டு. இவ்வாறு கசிந்த வாயு அமோனியா வாயு என மத்திய சுற்றாடல் அதிகார சபை அடையாளம் கண்டுள்ளது. பிளியந்தலை தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் விஷவாயுவினால் கதிர்வீச்சோ அல்லது அணுத்தாக்கமோ ஏற்படாத என அணுசக்தி அதிகார சபை தெரிவிக்கின்றது. இன்று நாம் மீண்டும் படகெதிர பகுதிக்கு சென்று நிலைமைகளை ஆராய்ந்தோம். வடக்கத்தர் பகுதியில் ஏற்பட்ட விஷவாயு கசிவினை தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் தங்களுடைய வீட்டில் இருந்து புறப்பட்டிருக்கிறார்கள். 2 நாட்களின் பின் தற்பொழுது அவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு திரும்பியுள்ளனர். இந்நிலையில் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்காக அவர்கள் வீட்டை சுத்தப்படுத்தும் நிகழ்வை இங்கு நாம் காணலாம். விஷவாயு கசிவினால் பிளியந்தல பட்டகத்திர பிரதேசத்தில் சுற்றாடலுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் இன்னமும் வழமைக்கு திரும்பவில்லை. விஷவாயு கசிவின் பாதிப்புகளை தொடர்ந்தும் தாம் அனுபவிப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். வீட்டினுள் இருக்க முடியாது, தொடர்ந்தும் அந்த நாற்றம் வருகின்றது. ஆடைகளை பயன்படுத்த முடியாது, அதிலும் அந்த துர்நாற்றம் வீசுகின்றது. வீட்டில் இருக்கும் எந்த பொருளையும் பயன்படுத்த முடியாது. மரங்களிலும் இலைகள் எவ்வேளையிலும் உதிர்ந்து கொண்டிருக்கின்றன. தடிமன் போன்று இருக்கின்றது. வீட்டினுள் இருப்பது மிகவும் சிரமமாக உள்ளது. இந்த பிரச்சினை காரணமாக தற்காலிகமாக இந்த பிரதேச மக்களுக்கு கஸ்பாவர் நகரசபையினால் குடிநீர் விநியோகிக்கப்பட்டது. நாம் கிணற்று நீரையே அருந்துகின்றோம். இந்த பிரச்சனை ஏற்பட்டதன் பின்னர் நமக்கு நீரை கொண்டு வந்து தருகின்றனர். குழாய் நீர் கூட இங்கில்லை. எனவே இதற்கு துரித தீர்வு தேவை. இந்த நிலைமை தொடர்பில் மக்கள் தொடர்ந்து அச்சம் வெளியிடுகின்றனர். வைத்தியசாலையில் இருந்து வந்தனர். இதுவரையில் எந்தவித நடவடிக்கையும் முன்னெடுக்கவில்லை. வைத்தியர்கள் ஆய்வுகளை மேற்கொள்கின்றனர். எனினும் எதனையும் கூறுவதில்லை. இந்த தொழிற்சாலையை மூடுமாறே நாம் கூறுகின்றோம். மக்களுக்கு இழைக்கப்படும் பாதிப்புகள் நாட்டின் வருமானமாக அமையாது. விஷவாயு கசிவினால் பாதிக்கப்பட்ட ஒருவர் தொடர்ந்தும் கழுவுல வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். வெளியாகியுள்ள இந்த ரசாயன வாயு என்ன என்பது இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. எனினும் நோயாளர்களுக்கு நாம் இந்த விடயம் தொடர்பில் ஆலோசனைகளை வழங்கியுள்ளோம். வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியுள்ள நோயாளர்களுக்கு மீண்டும் நோய் அறிகுறிகள் தென்படும் ஐயன் உடனடியாக வைத்தியர்களை நாடுமாறு கூறுகின்றோம். இதேவேளை மத்திய அதிகார சபையினால் பெற்றுக் கொள்ளப்பட்ட மாதிரிகளின் முதற்கட்ட ஆய்வுகள் தற்போது நிறைவு பெற்றுள்ளன. அந்த தொழிற்சாலையில் களஞ்சப்படுத்தப்பட்டிருந்த அமோனியா எரிவாயு கசிந்தமையினால் அது இயற்கை வாயுவுடன் கலந்ததால் விஷமாக்கியது. சாமானிய வாத்தேட்ட சுபாவிக வாத்தேட்ட வாயு துரல உபாவ விஷசாயித்த உபாவ
விஷவாயு கசிந்த தொழிற்சாலையில் இருந்த ரசாயன பதார்த்தங்கள் நீதிமன்றத்தின் உத்தரவின் பிரகாரம் நேற்று அணுசக்தி அதிகார சபையினால் நீக்கப்பட்டது. அனைத்து ரசாயன பதார்த்தங்களையும் நாம் ஸ்கேன் செய்து பார்த்துள்ளோம். எனினும் அவற்றில் கதிர்வீச்சோ அல்லது அணுசக்தியையோ காணவில்லை. ரசாயன பதார்த்தத்திலேயே பிரச்சனை இருப்பதாக நாம் காண்கின்றோம். இதேவேளை இங்கு பெறப்பட்ட நீர் மாதிரிகள் மேலதிக ஆய்வுகளுக்காக மருத்துவ ஆய்வு நிறுவனத்துக்கும் அரசாங்க பகுப்பாய்வு திணைக்களத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நாம் விஷவாயு கசிவு ஏற்பட்ட தொழிற்சாலை முன் இருக்கின்றோம். இந்த இடத்திற்கு வந்து 2.5 மணித்தியாலங்கள் ஆன போதிலும் எமக்கு அரிப்பு, தலை சுற்று முதலிய பிரச்சனைகள், சுவாசம் முதலிய பிரச்சனைகளை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். அபிவிருத்தி அடைந்த நாடுகளை இலங்கையின் சூழல் மிகவும் வேகமாக நெருங்குவதாக பாதுகாப்பு செயலாளர் கோட்டபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். 2013ஆம் ஆண்டின் தேசிய பொறியியல் மாநாட்டின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்ட போதே பாதுகாப்பு செயலாளர் இந்த கருத்தினை வெளியிட்டிருந்தார். இலங்கை பொறியியல் துறையின் எதிர்காலம் எனும் தொனிப்பொருளில் இலங்கை பொறியியல் நிறுவனம் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருந்தது. And it is enjoying the benefits of its stability. It is developing rapidly. இலங்கை சமாதானத்தின் நன்மைகளை அனுபவிக்கின்ற நாடாகும். எமது நாட்டில் அபிவிருத்தி செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. நகர பகுதிகளில் அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கூடுதலான வசதிகள் கிடைப்பதுடன் இளைஞர் சமூகத்தினரும் அவர்களின் குடும்பத்தினரும் இவற்றை அனுபவிக்கின்றனர். அபிவிருத்தி அடைந்த நாடுகளின் நிலைக்கு இலங்கையின் சூழல் வேகமாக அபிவிருத்தி அடைந்து வருகிறது. மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டியது உங்களது கடமையாகும். இதன்போது அபிவிருத்தி எடுத்துக்கொண்டால் இதற்காக அனைத்து இலங்கையர்களும் ஒத்துழைப்பு அவசியமாகும். விசேடமாக குறித்த தொழில் சார்ந்தவர்களின் ஒத்துழைப்பு அவசியமாகும். வடமாகாண சபைக்கு புதிதாக தெரிவாகியுள்ள உறுப்பினர்களுக்கான செயலமர்வு ஒன்று இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றுள்ளது. இன்று முற்பகல் நடைபெற்ற இந்த செயலமர்வு உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மாகாண சபை முறைமைகள் தொடர்பில் உறுப்பினர்களுக்கு இதன்போது விளக்கமளிக்கப்பட்டதாக வடமாகாண பிரதம செயலாளர் ஆர் விஜயலட்சுமி தெரிவித்தார். இது தவிர மாகாண சபை நிர்வாகம் மற்றும் ஏனைய நிர்வாக நடைமுறைகள் தொடர்பில் உறுப்பினர்கள் தங்களின் சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கும் இந்த செயலமர்வில் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். மாகாண சபை முறைமைகள் தொடர்பில் விளக்கமளிக்கும் செயலமர்வுகளை எதிர்காலத்தில் தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு எண்ணியுள்ளதாகவும் வடமாகாண பிரதம செயலாளர் கூறினார். வடமாகாண ஆளுநர் மேஜர் ஜெனரல் ஜி ஏ சந்திரசேரி, வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் உட்பட மாகாண சபை உறுப்பினர்கள் இந்த செயலமர்வில் கலந்து கொண்டனர். ஹெசினோவை சட்டப்பூர்வமாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்ட செயல் நுணுக்க அபிவிருத்தி கருத்திட்டத்தின் கீழான 2 கட்டளைகளை அரசாங்கம் வாபஸ் பெற்றுள்ளது. செயல் நுணுக்க அபிவிருத்தி கருத்திட்டத்தின் கீழான 2 கட்டளைகள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த கட்டளைகள் கெசினோ சட்டப்பூர்வமாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி குற்றம் சுமத்தியிருந்தது. நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சரின் வேண்டுகோளுக்கு இணங்க முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சரினால் கட்டளைகள் அடங்கிய வர்த்தமானி அறிவித்தல் தயாரிக்கப்பட்டிருந்தது. 2013 செப்டம்பர் 23ஆம் தேதி 1829 கீழ் 23ஆம் இலக்க விசேட வர்த்தமானி அறிவித்தல் மற்றும் 1829 கீழ் 24ஆம் இலக்க வர்த்தமானி அறிவித்தலின் பிரசுரமான இந்த கட்டளைகள் 2013 செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. பாராளுமன்ற ஒழுங்கு பத்திரத்தின் 7ஆம் மற்றும் 8ஆம் இலக்கங்களின் கீழ் உள்ளடக்கப்பட்டிருந்த இந்த 2 கட்டளைகளையும் வாபஸ் பெறுவதாக சபை முதல்வரும் அமைச்சருமான நிமல் ஸ்ரீபாலடி சில்வா இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். கசினோவை சட்டப்பூர்வமாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்ட செயல் நுணுக்க அபிவிருத்தி கருத்திட்டத்தின் கீழான 2 கட்டளைகளை அரசாங்கம் வாபஸ் பெற்றுள்ளது. योजना न्याय पत्र 7-8 ඉවත් කරගන්න. 7-8 දෙක. හොඳයි. சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. மற்றவர்களின் நன்மைக்காக நரகத்திற்கு கூட செல்ல தயாராகுங்கள். சுவாமி விவேகானந்தர். உங்கள் மனம் கவர்ந்த பொன்மொழிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி அறிஞர் வாக்கு பகுதிக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் முகவரி newsfirst@maharaja.lk.
காலஞ்சென்ற காமினி திசாநாயக்கவின் 19வது நினைவு தின நிகழ்வு இன்று இடம்பெற்றது. கொழும்பு தாமரை தடாக வீதியில் அமைந்துள்ள அவருடைய உருவ சிலைக்கு அருகிலேயே இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பிரதமர் DM ஜெயரத்ன, சிரேஷ்ட அமைச்சர் B தயாரத்ன உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள், மத தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது மத அனுஷ்டானங்களின் பின்னர் காமினி திசாநாயக்கவின் உருவச்சிலைக்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. ඡන්ද 2000කින් නුවරඑළිය ආසනය ජයග්‍රහණය කරා. ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ නිර්රැල්ලක් මේ රටේ ඇති. 1970ஆம் ஆண்டில் 2000 வாக்குகளால் அவர் நுவரெலியா தொகுதியில் வெற்றி பெற்றார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நீல அலை இந்த நாட்டில் ஏற்பட்டது. ஆனால் பச்சை நிறம் 17 இடங்களில் காணப்பட்டது. இதில் ஒரு இடம் நுவரெலியா. 1970ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட அவரின் பயணம் பாராளுமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, எதிர்க்கட்சி தலைவராக, ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவராக, அதேபோன்று ஜனாதிபதி வேட்பாளராக தொடர்ந்து முன்னோக்கி சென்றார். இவை அனைத்துமே இந்த நாட்டின் மக்களால் அவருக்கு கிடைத்தவை. அவரின் தலைமைத்துவத்தை நாட்டு மக்கள் அறிந்திருந்தனர். அரசியல் துறையின் தலைவர்கள் பிரசித்தமானவர்கள். மக்களின் ஆசீர்வாதத்திற்கு உட்பட்டவர்கள் அளிக்கப்பட்டால் அந்த அரசியல் கட்சி மட்டுமல்ல, அந்த நாட்டு மக்களும் அளிக்கப்பட்டு விடுவார்கள். காமினி திசாநாயக்கவின் அந்த மாற்றத்தினால் இன்றும் அரசியல் கட்சி என்ற வகையில் ஐக்கிய தேசிய கட்சி துன்பங்களை அனுபவிக்கின்றது. அரசியல் கட்சி என்ற வகையில் எந்த கட்சியானாலும், எந்த சிந்தனையானாலும் மக்கள் தொடர்பில் அன்புடனும் கௌரவத்துடனும் அவர்களை கூடிய வசதிகளுடன் வைத்திருப்பதற்காகவே அரசியல் கட்சியும் தலைவர்களும் செயற்படுகின்றனர். ඔවුන් සපෝට් කිරීමටයි දේශපාලන පක්ෂ නායකයන් ක්‍රියා කරන්නේ. ඊටමට ගව ගණන් ඉස්සරහට බලන්න පුළුවන් ශක්තියක් තිබුණා. එතුමා කණ්ඩායම් සංකල්පය විශ්වාස කර කෙනෙක්. அவருக்கு எதிர்காலத்தை பார்ப்பதற்கான சக்தி காணப்பட்டது. அவர் குழு கொள்கை மீது நம்பிக்கை வைத்து செயற்பட்டவர். அதே போன்று குழு ஒன்றை அமைத்துக் கொண்டு அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து அவர்களுக்கு பொறுப்புகளை வழங்கி அவர்களிடமிருந்து பணிகளை செய்வித்துக் கொள்ளும் வலு அவருக்கு இருந்தது. அதனால் தான் பாரிய வேலை திட்டமான மகாவலி வேலை திட்டம் போன்றவற்றை மிக குறுகிய காலத்திற்குள் JR ஜெயவர்தனவின் தலைமைத்துவத்தில் முன்னெடுக்க முடிந்தது. இந்த நிகழ்வில் காமினி திசாநாயக்க தொடர்பான நூல் நுவரெலியா மாவட்டத்தின் 100 நூலகங்களுக்கு வழங்கப்பட்டன. அத்துடன் 100 அறநெறி பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்களும் வழங்கப்பட்டன. இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய அரச தலைவர்கள் மாநாட்டினை இந்தியா முற்றிலுமாக புறக்கணிக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழக சட்டமன்றத்தில் இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்றத்தில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் இந்த தீர்மானத்தை சமர்ப்பித்ததாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. தமிழக மக்களின் ஒருமித்த கருத்திற்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளித்து இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டினை இந்தியா புறக்கணிக்க வேண்டும் என அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பெயரளவிற்கு கூட இந்திய நாட்டின் சார்பாக பிரதிநிதிகள் மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடாது எனவும் தமிழக சட்டமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுகுறித்த இந்தியாவின் முடிவை உடனடியாக இலங்கைக்கு தெரியப்படுத்த வேண்டும் எனவும் தமிழக முதல்வர் சமர்ப்பித்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் தமிழக சட்டமன்றத்தின் அனைத்து உறுப்பினர்களுடைய ஆதரவோடு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதாக தி ஹிந்து வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பத்திரிகைகளில் இன்று வெளியான கேலி சித்திரங்களில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து.